ஒரு புது ஸ்டார் கட்சி தொடங்குறார். தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கறத ஓபனா டிக்ளேர் பண்றார். கடவுளே, இந்த எலுமிச்சம்பழம் வாங்கின காசு வியாபாரம் ஓடட்டும். ஒரு கிலோ பழம் வாங்கி இன்னும் காசு கொடுக்க முடியல. தமிழக வெற்றி கழகத்தின் திரு லோயலா மணி அவர்களை அன்போடு அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நாங்கள் சமத்துவத்தை உருவாக்கிறோம், சமூக நீதியை உருவாக்கிறோம், ஜனநாயகத்தை உருவாக்கிறோம் என்று பேசக்கூடியவர்கள் இதுவரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்திருக்காங்களா? இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. கோட் படம் வெளியே வந்தது. 80 கோடி ரூபாய் லாபம். அந்த லாபத்தை நீங்க பங்கு கொடுத்துக்கிறீங்களா? அங்க பணி செஞ்ச அத்தனை பேருக்கும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. அங்க சினிமாவில் ஒளிப்பதிவாளர், துணை நடிகர்கள் எல்லாரும், அதாவது ஒரு கோட்பாடை முன்வைக்கும் பொழுது, ஒரு செய்தியை முன்வைக்கும் பொழுது, ஒரு முழக்கத்தை முன்வைக்கும் பொழுது முன்மாதிரியா இருக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக போராடினாரு? சமத்துவத்திற்காக போராடினார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக போராடினாரு? சமத்துவத்திற்காக போராடினார். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அப்போ சம வாய்ப்பு, சம உரிமை கிடைப்பதுதானே சமத்துவ அரசியல், அதுதானே சமூக நீதி பார்வை. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரை நான் வந்திருக்கிறேன். ஏன்டா அப்படி பாக்குற? என்ன? நான் ஒரு ஓபன் சேலஞ்ச். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் 2026 தமிழக வெற்றி கழகம் பங்கு கொடுக்கும் என்பதை வெளிப்படையா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்களா, அவரை சொல்லுங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுக்கிறோம் என்று அவரால் சொல்ல முடியுமா? பிரதர், அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னா முதல்ல ஆட்சி அமைக்கணும். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆட்சியிலும் பங்கு என்பது, அதிகாரத்திலும் பங்கு என்பது வீடே கட்டல, ஆனா எங்க ரூமுக்கு ஒரு வாங்க தங்கிக்கோங்கன்னு சொல்றது தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. இங்க பில்டிங்கே இல்ல, இங்க ஒருத்த பாம்பு வச்சிருக்கான் நம்பி எங்களுக்கெல்லாம் போன் பண்ணி வர சொல்லி நாங்கள் ஆட்சி அமைக்கிறோமா ஆட்சி அமைக்கவில்லையா என்று 2026 தேர்தல் களத்தில் தெரிய போகுது. டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான், கதற அடிப்பானுங்கடா. இன்னும் அரசியலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கு. எங்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அது பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. அரியலூர் மாவட்டத்தில் பெண்கள் மத்தியில் தாவிக்காவை வலுப்படுத்த பல வழிகளிலும் முயற்சிகளை எடுத்தார். அதிருப்தியடைந்த பிரியதர்ஷினி, ஜெயபால் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் ஏற்றப்பட்ட கொடியை இறக்கினர். தனது கட்சி துண்டு, காரில் கட்டிய கொடி மற்றும் பேட்ஜ்களை தூக்கி போட்டனர். இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட அவர் வராரு. உதவி செய்யறதுக்கு கூட வீட்டை விட்டு போக மாட்டேன்றாருன்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த உதவியை பெறக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேரடியாக உங்க வீட்டிற்கே வந்து உங்களுக்கு நான் உதவி செய்யணும், ஆனா அப்படி ஒரு சூழல் இல்ல, மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களை நேரடியாக இங்க வர வச்சு நான் உதவி செஞ்சேன், அதனால யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் போனா இங்க கூட்டமாயிரும், நான் போனா இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும். அப்ப நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கே விஜய் போக மாட்டாரா? அங்கேயும் கூட்டம் தான் வரும், அங்கேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வரும். அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. ஒரு திருமணத்திற்கு கோவா வரைக்கும் தனி விமானத்துல செல்ல முடிகிறது விஜய்க்கு. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. ஆனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு செல்ல முடியவில்லை என்றால் இந்த அரசியல் எங்கே போக போகிறது என்பதை நான் கேள்வியாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஆனா ஒண்ணு உறுதியா சொல்லிக்கிறேங்க, 2026 திமுக ஆட்சியில் இருக்காதுங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை மிக வன்மையாக நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அது பன்முகத்தன்மைக்கு எதிரானது.
பாசிசத்தை நிலைநிறுத்தக்கூடியது. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்களுக்கு வேணாம். இவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பேசுறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மாநிலங்களுடைய அதிகார பகிர்வை காலி செய்வது, மாநிலங்களுடைய அடையாளத்தை காலி செய்வது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இந்து ராஷ்டிரம், இந்து ராஷ்டிரத்திற்காக அவர்கள் இதை முன்வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதை புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு எது முக்கியம்? இந்து ராஷ்டிர கனவை தகர்ப்பது. என்னோட நிலத்தை பறிக்கிறது தான் உன்னுடைய தர்மம், உன் கடவுளுடைய தர்மம் தான். நான் உன் கடவுளை கூட விட மாட்டேன். இப்ப நடக்கிறதே கோட்சேனுடைய வாரிசுகளுக்கும் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கும் தான் இப்ப சண்டைய. அதை நாங்க முன்வைக்கிறோம். அடிப்படையை விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். நீங்க அதை உடைக்கிற இடத்துல இருக்கீங்க. ஆனாலும் வாங்க நீங்க ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு சொல்வது என்பது இதை விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னடா என்ன சொல்றாங்க? புறம்போக்கு பொறுக்கி நான் வந்து பார்க்கறது, என்ன வந்து பார்க்க சொல்லுறான். அவங்களோட பெரிய பெரிய ஆன்சர் சொல்றான். சொந்த வசனம் மாதிரி தெரியுது. ஐயோ தெய்வமே, நான் அப்புறமா கொஞ்சிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் ஏன் நிவாரண பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு என்றெல்லாம் பேசுறீங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு தம்பி, யாரும் முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக. அங்க அவ்வளவு பெரிய மழை வெள்ளம், அவ்வளவு பெரிய சிக்கல், இவ்வளவு துயர் நடந்து கொண்டிருக்கிற போது உதயநிதியின் உதயநாள் வாழ்த்துகள் என்று சொல்லி நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களே. இல்லை, அது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கான விழாதான், மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கறதுக்கு தான் நடத்துறோங்கிறார். இப்ப அதே கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்கள் ஏன் நலத்திட்டத்தை வீட்டுக்கே போய் கொடுத்துட கூடாது? நீங்க ஏன் மக்களை கூப்பிட்டு வந்து கொடுக்குறேன்? நீங்க மாமோய் உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அது மாப்ள சூரிய வெளிச்சம் நேரா படுதுல, பழிர்னு வேலை. எனவே இந்த கருத்தை நான் சொன்ன காரணத்தினாலேயே நீங்க புதுசா ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிடாதீங்க. ஒன்றுமில்லை, நான் வெளிப்படையாக இனிமே எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல தெரிஞ்சு போச்சா? அண்ணா ஒரு கதவை லைட்டா திறந்து வச்சிருக்காங்க, இன்னும் முழுசா அடைச்சிரல. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. தமிழ்நாட்டுல நீங்க கூட்டணி ஆட்சி கேக்குறீங்களா, குடுக்குறீங்களா? 2026 தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான். டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முழுவதுமாக கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே உங்கள் முன்னாலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் விஜய் அவர்களை பற்றி தம்பி பேசினார். அண்ணன் சொல்றது சிக்கிருக்காண்டா. விஜய் அவர்கள் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, அவர் எப்படி பங்கு கொடுப்பார் என்றெல்லாம் கேட்டாங்க. வெள்ள நிவாரண நிதி நலத்திட்டம் இல்லை. அவர்களுக்கு துயரமான நேரத்தில் அவர்கள் கூட இருந்து உடன் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி அந்த உதவியை செய்வதற்குத்தான் தலைவர்கள் அங்கே செல்கிறார்களே தவிர வைத்திர அவன் செத்தான இருக்கானு பாருங்க. பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். விளங்கும்டா நாரப்பயல. இப்படி எல்லா இடங்களிலும் சமூக நீதியிலும் கூட்டணி கட்சிகளையும் பல்வேறு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சிகளையும் ஆட்சியில் அமைத்தும் அழகு பார்ப்பது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைல், நமது அணுகுமுறை. இது உடன்பிறப்புகளுக்கு புரிவதற்கு இது ஒரு திராவிட அரசியல் இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்று பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். நான் பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாகாத சார், ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்போம். யாரும் கண்டுக்காதீங்க. உன ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.